மல்லி அப்கமிங் சீரியலில் மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்ட்டும் என் மேலே எம்பது பெரிய பழியை போட்டிருக்காங்களே. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எப்போ பார்த்தாலுமே நான் பண்ணாத தப்புக்கு இந்த வீட்டில் ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதுவும் நான் எத்தனை முறை தப்பு பண்ணலன்னு சொன்னாலும் இந்த விஜய் என் மேலே நம்பிக்கையே இல்லை அவருக்கு. மற்றவங்க குறை சொல்கிறது கூட என்னால் தாங்கிக்க முடியுது. ஆனால் விஜய் வந்து என்னை குறை சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. எதுக்காக விஜய் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கான்னு தெரியல. அன்றைக்கி ஆஃபீஸில் பேசும்போது விஜய் அப்படி பேசினார். ஆனால் வீட்டுக்கு வந்து அவங்க அக்காவை பார்த்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுறாரு. அப்படியே டோட்டலாக மாறிடுறாரு. என்ன தான் எல்லாத்தையும் குறை சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதுக்காக இந்த வீட்டில் இதுக்கப்புறம் வாழணும்? நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. மல்லி முடிவு பண்ணும்போது மல்லிக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அன்னபூர்ணி. இவங்க ஏன் இப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்னு மல்லி ஃபோன் எடுக்கவே இல்லை. ஆனால் அன்னபூர்ணி திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரின்னு மல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி என்ன பெரியமா ஏன் அடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னாச்சு மல்லி, ஏன் குரல்லாம் சோர்ந்துருக்கு? ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, என்னாச்சு? இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா? இங்கே அப்புறமா மல்லி, சத்தியமாக சொல்கிறேன், நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்க. என் மேலே தேவையில்லாமல் பழி போட்டாங்கம்மா. எனக்கு என்னமோ நான் அந்த வீட்டில் இருந்தால் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அதனால் உன்னை பழி வாங்க முடியாதுன்னு தான் என்ன வேணும்னு பிளான் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே வட்டிட்டாங்கன்னு தோணுது. அதுக்கு காரணம் அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தான் இருப்பாங்க. ஆனால் நீ கூட என்ன புரிஞ்சுக்காதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எனக்கு அங்கேருந்து வந்துட்டேன். ஆனால் என்னையவே இப்படி பழி வாங்குறாங்கன்னா ஒன்று அந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவாளுங்க அவளுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். எது நடந்தாலும் அந்த வீட்டை விட்டு நான் வந்திருக்கக்கூடாது. நீ இப்போது தனியாக இருக்க மல்லி. இங்கே பாரு புள்ள, நான் சொல்கிறது கேளு. நீ அந்த வீட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு புள்ள. அவளுங்க சதிக்காரிங்க, ரொம்ப மோசமானவளாக இருக்காளுங்க அவளுங்க ஒன்று அந்த வீட்டை விட்டு வெளியே வரட்ட என்ன வேணாலும் பிளான் பண்ணுவாளுங்க புள்ள. கொஞ்சம் பார்த்து இரு புள்ள அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று அழுகுறாங்க. உடனே அன்னபூர்ணி, புள்ள ஏன் இப்போ அழுகுற? என்னாச்சாங்க? எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆமாம் பெரியம்மா, நீங்கள் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி வெண்பா ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சமைக்க சொன்னான் வெண்பா. நானும் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் அதில் ஏதோ கலந்து விட்டு இப்போது ஸ்கூலில் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. வெண்பாவை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் விஜய் அப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சிதான்னு சொல்லி எல்லாருமே என் மேலே பழியை போட்டு என்னை ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்டாங்க பெரியம்மா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, அதான் நான் இங்கே இது கிளம்பலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன புள்ள பேசுகிற? என்ன பேசுகிற? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். புள்ள அவளுங்க வேணும்னு சதி பண்ணுறாளுங்க. நான் சொல்கிறேன்ல, என்னை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்களோ அதே மாதிரி ஒன்றையும் அசிங்கப்படுத்தி அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாளுங்க. அவளுக்கு தான் புள்ள ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. நீ ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற? இல்லை பெரியம்மா, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் விஜய் கூட என்ன புரிஞ்சிக்காம என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. எப்போ பார்த்தாலும் என் மனசை இப்படி காயப்படுத்திட்டு இருந்தா நானும் மனுஷி தானே. என்னை பற்றி அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பெரியமா இங்கே இருக்கணும்? அதான் நான் கிளம்ப முடிவு பண்ணிட்டேன். புள்ள இப்போ என்ன சொல்கிற? நீ என்ன டிஷ் பண்ண? முட்டையில் வச்சானே பண்ண. நீ வாங்கிட்டு வரும்போது முட்டை நல்லா இருந்துச்சா? ஐயோ பெரியம்மா, என்ன நீங்களும் இப்படி கேட்குறீங்க? நான் வெண்பாவுக்காக பார்த்து நல்ல முட்டையாக வாங்கிட்டு வந்தேன். அது எப்படி பெரியம்மா வீணாக போகும்? சரி புள்ள, நீ எந்த கடையில் முட்டை வாங்கின? நம்ம தெருவில் ஒரு கடை இருக்கும்ல, அங்கே தான் பெரியம்மா. சரி, நீ ஒன்று சொல்லு, நீ கிளம்பி நேராக கடைக்கு வா. ஆனால் யார்கிட்டையுமே எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லாமல் நீ பட்டுக்கு வா. ஏன் பெரியம்மா? நீ வா புள்ள, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லி சொன்ன உடனே மல்லி கிளம்பி கடைக்கு போகிறாங்க. அன்னப்பொண்ணியும் உடனே கடைக்கு வராங்க. வந்த உடனே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அன்னப்பொண்ணி, மல்லி அழாத புள்ள, அம்மா நான் இருக்கும்போது நீயே அழுகுற. நீ என்னை எப்படி வேணும் பாரு, ஆனால் நான் உன்னை என் பொண்ணு மட்டும் தான் புள்ள பார்க்குறேன். அதனால் நீ ஒன்றும் அழுகாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்குறேன். நீ வா. அண்ணன், நேற்று என் பொண்ணு வந்து கடைங்க முட்டை வாங்கினாளா? ஆமாம்மா, இந்த பொண்ணு முட்டை வாங்கினாங்க. ஏண்ணே, முட்டை வாங்குறோம்ல, நல்ல முட்டையை கொடுக்க மாட்டிங்களா? ஏன் இப்படி வீணாக போன முட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னம்மா பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? ஏம்மா, நீங்கள் எவ்வளோலாம் வந்து என்கிட்ட ஜாம் வாங்குறீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கா? அதுவும் நேற்று அவங்க கேட்டு வாங்கிட்டு போனாங்க, குழந்தைக்காக சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அழுகுன முட்டை கொடுப்பேன்? ஏம்மா என்னம்மா எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கடைக்காரர் கேட்க, உடனே மல்லியும், ஐயோ அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா, உங்கள்கிட்ட நான் கேட்டு தான் வாங்கிட்டு போனேன். ஆனால் அதை வாங்கிட்டு போன முட்டையில் நேற்று பிரெட் ஆம்பல் செஞ்சேன். அதை சாப்பிட்டு 2-3 குழந்தைங்களுக்கு வாந்தி மயக்கம். டாக்டர் அந்த முட்டைலாம் கெட்டு போன முட்டை, வீணாக போன முட்டைலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் ஸ்கூல்லேயும் பிரச்சனைண்ணே. அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாண்டு வந்தானே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த முட்டை எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல முட்டைம்மா. நீங்கள் என் கையில் தேடி பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா அழுகுன முட்டை மட்டும் தான் அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கே டேய் தம்பி இங்கே வா, அங்கே வச்சுட்டு அழுகுன முட்டை எங்கடா? ஏன்னா நேற்று லோடு வந்துச்சு, அதில் உடஞ்சி போன முட்டை வீணாக போன முட்டைன்னு சொல்லி தனியாக எடுத்து அங்கே ஒரு 10 முட்டை வச்சுருந்தேன். இருங்க தம்பி, அந்த முட்டை எங்கடா அப்படின்னு கேட்க,
அண்ணன் நேற்று ஒரு அக்கா 2 அக்கா வந்தாங்க, அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த முட்டையெல்லாம். நேத்தியா? எப்போ வந்தாங்க? நேற்று நைட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணே. எதுக்கு தெரியலண்ணே, ஏதோ நாய்க்கு போகணுன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. பார்த்தீங்களாம்மா, இப்படி தனியாக தான் முட்டை எடுத்து வச்சுருவோம். நாய்க்கு பூனைக்குன்னு சொல்லி யாராவது வந்து வாங்கிட்டு போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் முட்டையெல்லாம் வீணாப்புற முட்டையெல்லாம் யாருக்கும் விற்கிறது இல்லைம்மா அப்படின்னு கடைக்காரர் சொல்லவும் உடனே மல்லி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போது அந்த பையனை பார்த்து மல்லி கேட்குறாங்க, தம்பி நேற்று 2 பேர் இருந்தான்னு சொன்னி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்ல, அக்கா அவங்க வந்து பார்க்கறதுக்கு உங்கள் ஹைட்டு இருந்தாங்கக்கா. ஒருத்தவங்க உங்களை மாதிரி ஒல்லியாக இருந்தாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கக்கா. அவங்க முடி கூட இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அன்னபூர்ணிக்கும் மல்லிக்கும் ஞாபகத்து வருது ரஞ்சிதா தான். பெரியம்மா அது ரஞ்சிதா மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லுவோம். உடனே பார்க்குறாங்க, கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது. அதை பார்த்த உடனே, அண்ணன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணா, எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கண்ணே. என் வீட்டில் பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. நீங்கள் செய்ய போகிற உதவி தானே எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகுது. சொல்லுமா அண்ணன், அந்த சிசிடிவி கேமராவில் நேற்று சாயந்தரம் வந்து யார் முட்டை வாங்கிட்டு போனாலும் மட்டும் நான் பார்த்துக்குவானே அப்படின்னு கேட்க, பார்த்துக்கம்மா தாராளமாக பார்த்துக்கோ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் தம்பி அந்த சிசிடிவி கேமராவை அந்த அக்காட்டை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மல்லியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தான் வந்து அந்த வீணாப்புற முட்டையெல்லாம் வாங்குறது ரொம்ப தெளிவாக பதிவாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இங்கே மல்லிக்கு சமாதிரிச்சாக இருக்குது. பார்த்தீங்களா பெரியம்மா, அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் எவ்வளோ பெரிய கேட்டுட்டு வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த முட்டையில் ஆம்லெட் போட்டு ஒருவேளை வெண்பா சாப்பிட்டுருந்தா யோசிச்சு பாருங்கள் வெண்பா நிலமையை. அந்த ஸ்கூலில் 3 குழந்தைகளுக்கு மேலே சாப்பிட்டுட்டு எல்லாம் வாந்தி மயக்கம். சே இவங்களாம் மனுஷங்களா? எப்படி இவங்களுக்குலாம் இந்த மாதிரி புத்தி வந்துச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு? கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே என்ன பண்ண சொல்கிறாங்க, இல்லை மல்லி நாம் ஒரு வாட்டியும் இப்படி விட்டு விட்டு தான் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இவ்வளோ திமிர்த்து ஆடிட்டு இருக்காளுங்க. இதுக்கு மேலே விடக்கூடாது. மல்லி நீ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி விஜய்கிட்ட கொடுத்து அந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் இன்றைக்கி ஒரு முடிவை நான் கட்டுறேன் அப்படின்னு அன்னபடி சொல்கிறாங்க. உடனே மல்லியும் அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அன்னபூர்ணியை பார்த்து ராஜேஸ்வரி, டே விஜய் இங்கேருந்து பாடுறா, இவங்க யார் வீட்டில் வர சொன்னது இப்போ அப்படின்னு கேட்க, விஜய் பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா உங்களை யார் திரும்ப இங்கே வர சொன்னது? உங்களால் தான் அந்த வீட்டில் நிறையா பிரச்சனையுமே, நீங்கள் இந்த இங்கேருந்து கிளம்புங்க போல அப்படின்னு சொல்ல, உடனே மல்லி சொல்கிறாங்க, போதும் நிப்பாட்டுங்க விஜய், அவங்க எதுக்கு போகணும்? அவங்க மட்டும் இல்லை நானும் போகணும் தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இப்படி சதி பண்ணுறாங்க. ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காமல் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்களே குறை சொல்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நாங்கள் படம் தப்பு, ஆனால் உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணு பண்ணுறது எல்லாமே நியாயம்னு நினைக்கிறீங்க. அப்படியாப்பட்ட ஒரு மோசமான வீட்டில் நீங்கள் இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது. இங்கே பாருங்கள், வீணா போன முட்டையை கடையில் போய் யார் வாங்கினா அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் போய் முட்டை வாங்கினது நல்லாவே பதிவாக இருக்குது. அதை பார்த்ததும் இங்கே விஜய்க்கு சமாதிச்சா இருக்குது. உடனே விஜய் கேட்குறாங்க, அக்கா என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லைடா இந்த மல்லி ஏதோ போய் சொல்கிறா, இவ ஏதோ ஏஐ பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்ல, என்னக்கா சொல்கிற? ஏஐ பண்ணியிருக்காங்களா? நீ முட்டை வாங்குறதுலாம் உட்காந்து ஏஐ பண்ணுறாங்களா? அவளுக்கு வேலை இல்லையா என்ன? ஏன்க்கா உங்கள் பேச்சை கேட்டு நானும் மல்லி ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கீங்களே, சி உங்களுக்குலாம் அறிவே இல்லையாக்கா? பச்சை குழந்தை சாப்பிட்ற முட்டையை வீணாப்பட முட்டையை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்படி எல்லாரோடைய உயிரோட வாழ்க்கையிலும் விளையாண்டுருக்கீங்களே, உங்களை போய் அக்கா நினைக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அக்கா திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா மனுஷனாக மட்டும் பார்க்க நினைக்காதீங்க, மிருகம் மாறினா நல்லாக்கா சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வேலையை பார்க்கணும், மல்லியை தப்பாக வச்சு மாட்டி விடணும் அப்படின்னு ஏதாவது பண்ணிங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு காரி துப்பிட்டு மல்லிக்கிட்ட அங்கேயே மன்னிப்பு கேட்குறாரு விஜய். அன்னபூர்ணிக்கிட்டையும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, மல்லி நீ என்ன மன்னிச்சிடு, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இனிமேல் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் எதையுமே நம்ப போகிறது இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே இந்த வீட்லேயே வெண்பாவுக்கு துணையாக எனக்கு துணையாக நீங்கள் இங்கே தான் இருக்கணும், என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி முன்னாடியும் ரஞ்சிதா முன்னாடியும் மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு விஜய். அதே சேம் டைம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேருமே மல்லி முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.